ஃப்ராக்ஸ் டைப்பில் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட கிளாத்தில் டாப்புக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி எம்ப்ராய்டரி வந்து பண்ணியிருக்காங்க. பட் பேண்ட்டு கிளாத் தனியாக இந்த மாதிரி ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷாலுக்கும் வந்து எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஃப்ராக் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது மேலே வர டாப்புக்கு நம்ம இதை வச்சுருவோம். ஸோ ஆஃப் பார்ட்டு கீழே இருக்க பேலன்ஸ்லாம் இந்த பேண்ட் கிளாத்தை வச்சு ஃப்ளீட்ஸ் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாத்தில் ஃப்ளீட்ஸ் வச்சு வைக்கும்போது ரொம்பவே ப்ளைனாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளான எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த ஒர்க் தான் இப்போ போயிட்டுருக்கு. இது ரொம்பவே அர்ஜென்ட்டு. அவங்க பாப்பாவுக்கு வந்து பர்த்டேவாம். ஸோ பர்த்டே ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் கஸ்டமரும் உங்ககிட்ட இந்த மாதிரி நார்மல் ட்ரெஸ்க்கு பதிலாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான எம்ப்ராய்டரி தான் வந்து கீழே போட்டுட்ருக்கோம். ஸோ ப்ளைன் கிளாத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எம்ப்ராய்டரி பேட்டர்னுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக நார்மல் சில்க் த்ரெட் வச்சு தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், ரொம்பவே சிம்பிளான பேட்டர்னில் பண்ண எம்ப்ராய்டரி ஒர்க் தான் இது. வந்து சில்க் த்ரெட்டில் ஒரு இந்த மாதிரி ரவுண்ட் லைனுக்கு சென்டரில் இந்த மாதிரி லைனாக கொடுத்துட்டு சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீடு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதுதான் எம்ப்ராய்டரியோட பேட்டர்ன். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து சீக்வன்ஸ்லேயே கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கும். சென்டரில் பார்த்திங்கன்னா இதுக்கு ஹோல் இருக்கும். ஸோ இதுலேயும் சேம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஒரு பேர்ல் பீட் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கிற சின்ன எம்ப்ராய்டரி போட்டுட்ருக்க ஒர்க்கு. ஸோ இந்த கிளாத் ஃபுல்லாகவே வந்து இதை கவர் பண்ணி நம்ம இந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டு இருக்கோம். நிறைய பிளேஸில் இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ஃப்ளவர் மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதோட அவுட்லுக் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரைடே கிளாஸ் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.